அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன் வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம் ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை. மொழிபெயர்ப்பு தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். நூலின் அத்தியாயம் என் மக்களுக்காக. ராவணன் பேசுகிறேன். சீதை ஓர் அசுர இளவரசி. அவள் என் மகள். நான் அவளை ஒருமுறை தொலைத்திருந்தேன். அது மீண்டும் நிகழ நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உள்ளுணர்வு உந்தித் தள்ள அவள் கண் விழித்து பரிதாபமும் குழப்பமும் கலந்த ஒரு முகத்தோடு நான் அங்கு நின்று கொண்டிருந்ததை கண்டாள். தனது பெற்றோராகிய எங்களுடன் தங்கிவிடுவதற்கு நான் அவளை ஒப்புக்கொள்ள வைக்க விரும்பினேன். ஆனால் நான் அவளை நோக்கி அடியெடுத்து வைத்தபோது அவள் அலறினாள். நான் தடுமாறி பின்வாங்கினேன். என் மீது எனக்கே அருவருப்பாக இருந்தது. அவள் என்னை பழித்துரைத்தாள். கட்டுப்படுத்த முடியாமல் அழுதாள். தன்னை காப்பாற்றுவதற்காக தன் கணவனை அழைத்தாள். அவளுக்கு காவலாக இருந்த அசுர பெண்கள் திடுக்கிட்டு விழித்து குழப்பத்தோடு பார்த்தனர். ஆனால் அவர்கள் என்னை பார்ப்பதற்கு முன்பாக நான் நிழல்களுக்குள் ஓடிச் சென்று என் அரண்மனையை நோக்கி விரைந்தேன். நான் என் படுக்கை அறைக்குள் நுழைந்தபோது என் இதயம் வலி தாழாமல் அழுதது. மண்டோதரி எங்கள் படுக்கையின் மீது உட்கார்ந்திருந்தாள். என்னால் அவளுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள் என்று அவள் கேட்ட தொனி சற்று தீவிரமானதாக இருந்தது. நான் வெறுமனே என் தோள்களை குலுக்கிவிட்டு அவளுக்கு முதுகு காட்டி படுத்துக்கொண்டேன். எல்லாவற்றை குறித்தும் எனக்கு கோபமாகவும் வெறுப்பாகவும் இருந்தது. அவள் ஏன் என் வாழ்க்கைக்குள் வந்தாள் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டு என் படுக்கையின் மீது புரண்டேன். ஆனால் அந்த எண்ணம் என்னை விட்டு போக மறுத்தது. கூடவே அர்த்தமற்ற எண்ணங்களும் என் மனதை அலைக்கழித்தன. அமைதியான தூக்கம் என்னிடமிருந்து விலகி ஓடியது. மன சோர்வும் தோல்வி உணர்வும் மெல்ல மெல்ல என்னுள் தலை தூக்கின. நான் எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர விரும்பினேன். வாழ்க்கையில் எந்த அர்த்தமும் இருக்கவில்லை. அனைத்தும் பயனற்றவையாக இருந்தன. நான் புரண்டு புரண்டு படுத்தேன். பிறகு ஒருவித மயக்க நிலைக்குள் புகுந்தேன். கிழக்கு வானம் வெளுத்திருந்த போது நான் திடுக்கிட்டு கண் விழித்தேன். என் உடல் வியர்வையில் குளித்திருந்தது. நான் மயனிடமிருந்து ஜோதிடத்தையும் வானவியலையும் கற்று வந்து கொண்டிருந்தேன். எனக்கு வயது ஆக ஆக மனதிற்கு மட்டுமே புலப்படக்கூடிய இந்த வகையான அறிவியலுக்கு என் மனம் அதிக ஏற்புத்தன்மை கொண்டதாக ஆகியிருந்தது. எந்த ஒரு விஷயம் எனக்கு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தினாலும் அது பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு நீண்ட நேரங்களை நான் செலவிட்டேன். வாழ்க்கை மிகவும் சிறியது. ஆனால் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருந்தன. ஜோதிடம் மற்றும் சகுனங்கள் பற்றி சம்ஹிதம் எனும் நூலை நான் எழுதி கொண்டிருந்தேன். சம்ஹிதம். ஆம், ராமன் ஓர் உயரமான அரியணையில் துயரத்தோடு வீற்றிருக்க உயரமான வெள்ளை தோல் கொண்ட நபர்கள் என் மகள் சீதையை இழுத்துச் சென்று கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த நெருப்பிற்குள் தள்ளியது போல ஒரு கொடும் கனவை ஒருவேளை அந்த புத்தகம் என்னுள் தூண்டியிருக்கக்கூடும். அந்த நெருப்புக்கு அருகே இன்னொரு நெருப்பும் எரிந்து கொண்டிருந்தது. என் மகளின் கொடூரமான விதியை விட அந்த இரண்டாவது நெருப்பு மிகுந்த பசியோடு கபலீகரம் செய்து கொண்டிருந்த பயங்கரமான முகம்தான். என் இதயம் படபடக்க என்னை திடுக்கிட்டு விழிக்க செய்தது. அசுர பேரரசனின் முகம் அது. வரவிருந்த விஷயங்கள் குறித்த ஒரு சகுனமா அது? அது ஒரு முன் அறிகுறியா? ஜோதிடம் என்பது ஒரு முகத்திரையிடப்பட்ட அறிவியல். சகுனங்களில் எனக்கு நம்பிக்கை இருக்கவில்லை. தூக்கம் மறுபடியும் என்னை தன் மார்போடு சேர்த்து தழுவிக்கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நான் ஏங்கினேன். ஆனால் சஞ்சலமூட்டும் காட்சிகள் என்னை தூங்கவிடாமல் தடுத்தன. எனக்கு களைப்பூட்டின. 2 முறை எனது சேவகர்கள் வந்து என்னை எழுப்பினர். ஆனால் நான் அவர்களை உதாசீனப்படுத்தினேன். பயந்து போயிருந்த ஒரு குழந்தையைப் போல நான் என் போர்வைக்கு அடியில் சுருண்டு கொண்டேன். அந்த போர்வையின் ஊடாக அவர்களுடைய திகிலை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இறுதியில் மண்டோதரி வந்து என்னை உலுக்கி எழுப்பினாள். அது ஒரு மங்கலான காலை பொழுது. வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது. பெருங்கடலின் மேலாக இருட்டு ஒரு பெரிய நிழல் உருவம் போல தோன்றியது. அரசே, உயர்மட்ட குழு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது.
என்ற பிரஹஸ்தனின் குரல் என்னை திடுக்கிட வைத்தது. நான் மங்கலான கண்களால் அவனை பார்த்தேன். உயர்மட்ட குழுவா? என்ன உயர்மட்ட குழு? இப்போது அவர்கள் எதை பற்றி விவாதிக்க விரும்புகிறார்கள் என்று என் மனதிற்குள் கேட்டேன். அற்பமான அரசியல் அகங்காரங்கள், அற்பமான விவாதங்கள், சிறு பூசல்கள், முடிவற்ற சந்திப்பு கூட்டங்கள், முகஸ்துதி செய்தவர்கள், மினுமினுப்பான எனது அரண்மனை, எனது சாம்ராஜ்யம், ராமனுடன் நான் புரிய வேண்டிய தவிர்க்க முடியாத யுத்தம், இவை எல்லாமே எனக்கு சோர்வூட்டின. வாழ்க்கை மிகவும் சலுப்பூட்டுவதாக இருந்தது. பிரஹஸ்தனும் மற்ற மந்திரிகளும் என்னை விட்டு போய்விடவும், என் உலகிலிருந்து மாயமாய் மறைந்து போகவும் நான் விரும்பினேன். நான் ஏன் ஓர் அரசனாக இருப்பதை தேர்ந்தெடுத்தேன் என்று நொந்து கொண்டேன். பூரண நதியின் அழகான கரையில் நான் ஓர் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து சிறிய கனவுகளை கண்டுகொண்டு இவ்வுலகில் உள்ள கோடிக்கணக்கான சாதாரணமான மக்களைப் போல வாழ்ந்து மடிந்திருக்க வேண்டும். ஒரு சிறிய குடில், ஒரு விசுவாசமான மனைவி, அழகான குழந்தைகள், உழுவதற்கு சிறிது நிலம், வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு போதுமான நேரம். இப்படிப்பட்ட கனவுகள் எல்லாம் வெறும் கனவுகளாகவே இருந்துவிடும் என்பதை நான் அறிந்திருந்தேன். பிரஹஸ்தன் போன பிறகும் நான் நெடுநேரம் அங்கேயே உட்கார்ந்திருந்தேன். சிவனுக்கு பூசை செய்யும் மனநிலையில் அப்போது நான் இருக்கவில்லை. இன்று ஒரு நாள் பூசை செய்யாவிட்டால் ஒன்றும் ஆகிவிடாது. கடவுள் என்னுடைய பிரார்த்தனையை செவி மடுத்தாரா இல்லையா என்று தெரியாமலேயே நான் போதுமான அளவு பிரார்த்தித்திருந்தேன். நான் ஒரு வழியாக என் அரசவையை அடைந்தபோது குழு உறுப்பினர்கள் வட்டமாக அமர்ந்து பள்ளி குழந்தைகளைப் போல மரியாதையின்றி அரட்டையடித்து கொண்டிருந்தனர். நான் அங்கு நுழைந்தபோது அவர்கள் திடீரென்று மௌனமாகி தங்களுடைய இருக்கைகளை நோக்கி ஓடினர். அவர்கள் தங்கள் ஆடைகளையும் தலைப்பாகைகளையும் தட்டு தடுமாறியபடி சரி செய்தபோது நான் எரிச்சலோடு காத்திருந்தேன். பிரஹஸ்தன் எழுந்து நின்றான். ஆனால் ஒரு கையசப்பின் மூலம் நான் அவனை இடைமறித்தேன். அவனது முகத்தில் தெரிந்த தர்ம சங்கடத்தையும் வேதனையையும் என்னால் பார்க்க முடிந்தது. ஆனால் அவனுடைய மெல்லிய உணர்வுகளை பற்றி அப்போது எனக்கு எந்த அக்கறையும் இருக்கவில்லை. முணுமுணுப்புகள் அடங்குவதற்காக நான் மீண்டும் ஒரு முறை காத்திருந்துவிட்டு, பிறகு, எதிரி நம் கழுத்துகளை நெரித்து கொண்டிருக்கிறான். தொடர்ந்து ஒவ்வொருவராக நமக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து கொண்டிருக்கின்றனர். என் கைகளில் போட்டு நான் தாளாட்டி என் மகனைப் போல நான் கருதிய எனது சகோதரன் விபீஷணன் எதிரியுடன் சேர்ந்து கொண்டான். எனது சிறந்த நண்பன் என்று கருதி எனது கடல் படையை எந்த விஷப்பாம்பிடம் நான் ஒப்படைத்திருந்தேனோ அந்த வருணனும் இருமாப்புக்காரனான அந்த ராமனின் அடிமையாக மாறியுள்ளான். நமது காலாட்படையில் பாதியும் நமது ஒட்டுமொத்த கடற்படையும் கட்சி மாறிவிட்டன. என் இரத்தத்தையும் என் உறவினர்களையும் என் கனவுகளையும் என் வாழ்க்கையையும் நான் எதற்காக கொடுத்திருந்தேனோ அந்த அசுர சாம்ராஜ்யமும் நமது இனத்தின் பெருமையும் இப்போது மண்ணோடு மண்ணாக ஆகப் போகின்றன என்று கூறினேன். நாம் சுபேல மலைக்கு இடம்பெயர வேண்டும். அங்கிருக்கும் கோட்டை எந்த ஒரு எதிரி தாக்குதலில் இருந்தும் நம்மை பாதுகாக்கும். பல மாதங்களுக்கு தேவையான பல சரக்கு பொருட்கள் நம்மிடம் இருக்கின்றன. நாம் அங்கு காத்திருந்து எதிரியை சோர்வடைய செய்ய வேண்டும் என்று பிரஹஸ்தன் இடைமறித்தான். பிரஹஸ்தன் என்ன கூறிக்கொண்டிருந்தான் என்பதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு சிறிது நேரம் ஆனது. பிறகு திடீரென்று நான் கோபமடைந்தேன். முடியாது. அந்த 2 காட்டு மிராண்டிகளுக்கும் அவர்களது குரங்கு படைக்கும் பயந்து கொண்டு நான் ஓடி ஒளிய மாட்டேன். நான் அசுரர்களின் பேரரசன். நான் மலைகளில் மறைந்திருக்க மாட்டேன். நான் அவர்களை நசுக்கி கொல்லப் போகிறேன். என் மந்திரிகளிடையே பெரும் குழப்பம் நிலவியது வெளிப்படையாக தெரிந்தது. பிறகு ஜம்புமாலி வேதனையோடு எழுந்து நின்று, அரசே, அடுத்த மழை காலம் வரை நாம் அங்கு பதுங்கியிருந்தால் ராமனின் படையை கொந்தளிக்கும் கடலுக்கும் நகரத்திற்கும் இடையே நம்மால் சிக்க வைத்துவிட முடியும். அதுவரை நாம் கொரில்லா உத்தியை பயன்படுத்தி எதிரியை பலமிழக்க செய்துவிடலாம் என்று கூறினான். நான் என் நகரத்தை அந்த காட்டு மிராண்டுகளின் தயவில் விட்டு செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா?
வரலாறு கற்றுக் கொடுத்த பாடங்கள் முட்டாள்களான உங்களுக்கு மறந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். கடந்த காலத்தில் தேவர்கள் எத்தனை அற்புதமான அசுர நகரங்களை சூறையாடியுள்ளனர். எத்தனை நகரங்களை எரித்து சாம்பலாக்கியுள்ளனர். பலர் ஒன்றாக கூடி எத்தனை பெண்களை கற்பழித்துள்ளனர். இந்திரனின் வம்சாவளியினர் நமது அற்புதமான நகரத்தை விட்டு வைப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆனால் அரசே, நாம் இப்போது பலவீனமாக இருக்கிறோம். போருக்கான உத்திகளையும் திட்டங்களையும் நாம் வகுக்க வேண்டும். நமக்கு சாதகமான வழியில் நாம் போரிட வேண்டும். சுபேல மலையை யாராலும் ஊடுருவ முடியாது. மழைக்காலம் இப்போது எந்த நேரத்திலும் தொடங்கிவிடும். சுபேல மலையின் செங்குத்தான சுவர்கள் குரங்கு மனிதர்களுக்கு கூட ஒரு வலிமையான தடுப்பாக இருக்கும். மேலும் வருணனின் கப்பல்களில் இருந்து எரியப்படக்கூடிய தீவட்டிகளால் இந்த இடத்தை அடைய முடியாது என்று கூறிவிட்டு பிரஹஸ்தன் என் பதிலுக்காக பொறுமையாக காத்திருந்தான். அறையில் நிலவிய இறுக்கத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆனால் நான் எதுவும் கூறவில்லை. என் பிரதம மந்திரி கூறியது சரிதான். சுபேல மலையில் ராமனால் ஒருபோதும் எங்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. பிறகு வருணனின் ஆட்களுக்கு லஞ்சம் கொடுத்து அவர்களை எங்கள் பக்கமாக இழுத்து கொண்டு கோடையில் ராமனை எங்களால் தாக்க முடியும். மத்திய இந்தியாவில் எனது சாம்ராஜ்யத்தின் வடகோடி எல்லையில் எனது ஆளுநராக இருந்த கரண் இப்போது பின்னால் இருந்து ராமனை வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தான். ராமன் பலவீனமடைந்தவுடன் வருணன் மீண்டும் கட்சி மாறுவான் என்பதில் நான் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தேன். ஆனால் அவன் தன் பெரும் படையை கூட்டிக் கொண்டு இவ்வளவு பெரிய தூரத்தை கடந்து வருவதற்கு ஒரு சில மாதங்கள் ஆகும். அதுவரை எங்களால் தாக்குப்பிடிக்க முடியுமா? அப்படியே நாங்கள் தாக்குப்பிடித்தாலும் என் நகரத்திற்கும் என் மக்களுக்கும் என்னவாகும்? ஒருவேளை என்னை அரச பதவியிலிருந்து நீக்குவதற்காக பிரஹஸ்தன் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தால் என்ன செய்வது? இல்லை, நான் ஒரு கோழையைப் போல ஓடமாட்டேன். உத்தியோ இல்லையோ, நான் இங்கேயே இருந்து என் மக்களை பாதுகாப்பேன். தெருக்களில் இருந்து திடீரென்று வந்த ஒரு பெரும் கூச்சல் எங்கள் காதுகளில் விழுந்தது. துவக்கத்தில் அது எங்களுக்கு லேசாக கேட்டது. பிறகு அச்சத்தம் மெல்ல மெல்ல அதிகரித்து உச்சக்கட்டத்தை எட்டியது. குழு உறுப்பினர்கள் சந்தேகத்துடன் தங்கள் இருக்கைகளை விட்டு எழுந்தனர். என்னால் என் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ராமனின் படை எங்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்ததா? தினமும் காலையில் என் குடிமக்களுக்கு தரிசனம் கொடுத்து அவர்களுடைய குறைகளை நான் செவிமடுத்த தாழ்வாரத்திற்கு நான் விரைந்தேன். மிக நீளமான ஓர் ஊர்வலம் அரண்மனையை நோக்கி அணிவகுத்து வந்து கொண்டிருந்தது. பார்வைக்கு எட்டியவரை ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், இளைஞர்கள் என்று அனைத்து மக்களும் அரண்மனையை நோக்கி நடைபோட்டு கொண்டிருந்தனர். கோட்டை கதவுகளுக்கு அருகே நின்ற காவலாளிகள் அவர்களை தடுக்க முயற்சித்தனர். ஆனால் கூட்டத்தினர் அவர்களை தொடர்ந்து தள்ளி கொண்டிருந்தனர். தேவர்களுக்கு சாவுமணி அடிப்போம், ஹரஹர மகாதேவா, ராவணனுக்கு வெற்றி கோபக் குரல்கள் விண்ணை தாண்டி சென்றன. 10 அடி நீளமிருந்த ஈட்டிகள், வாள்கள், தோட்ட வேலைக்கான கருவிகள், சமையல் கத்திகள் உட்பட அனைத்து விதமான ஆயுதங்களும் அவர்கள் வசம் இருந்தன. செண்டை கலைஞர்கள் காலம் காலமாக நிலைத்து வந்திருந்த அசுர பாடல்களை சத்தமாக இசைத்தனர். இந்த மக்களை விட்டுவிட்டு சுபேல மலையில் ஓடி ஒளிவதை பற்றி எப்படி என்னால் சிந்திக்க முடிந்தது? நான் என் கைகளை அசைத்தேன். கூட்டம் அதற்கு ஒப்புதல் அளித்து பதிலுக்கு கூச்சலிட்டது. அவர்களை உள்ளே அனுமதிக்குமாறு காவலாளிகளுக்கு நான் சைகை காட்டினேன். அவர்களை தடுப்பதற்கு நான் யார்? கூட்டம் வேகமாக உள்ளே புகுந்தது. அவர்கள் சீராக வைக்கப்பட்டிருந்த தோட்டங்களை மிதித்தனர். பூச்சாடிகளை கவிழ்த்தனர். சில சிறுவர்கள் அங்கிருந்த நீரூற்றுக்குள் குதித்தனர். அரண்மனை தன் கதவுகளை எனது குடிமக்களுக்கு திறந்துவிட்டது. அது என்னை நல்லவிதமாக உணர செய்தது. நான் என் கையை வானத்தை நோக்கி உயர்த்தினேன். கூட்டத்தினர் திடீரென்று அமைதியானார்கள். அந்த கணத்தில் நான் கடவுள் போல உணர்ந்தேன். அதிகாரத்தின் சிக்கல்களில் எங்கோ ஓரிடத்தில் நான் தொலைத்திருந்த எனது வசீகரம் என்னிடம் திரும்பி வந்தது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. நான் மீண்டும் என் மக்களுடன் ஓர் இணைப்பை ஏற்படுத்தி இருந்தது போல உணர்ந்தேன்.
மீண்டும் நான் என் இளமையை கைப்பற்றினேன். நெடுங்காலத்திற்கு முன்பு எனக்கு 17 வயதாக இருந்தபோது நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். அனைத்து மக்களும் சமமாக நடத்தப்படுகின்ற ஏற்ற தாழ்வற்ற ஓர் உலகத்தை நான் உங்களுக்கு உருவாக்கித் தரப்போவதாக நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். மகாபலியின் பொற்காலத்தை நான் உங்களுக்கு மீட்டுக் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தேன். நமது பெருமையை மீட்டெடுக்க முடியும் என்று நாம் நம்பினோம். நம்பிக்கையை தவிர நம்மிடம் வேறெதுவும் இருக்கவில்லை. நீங்கள் என் தலைமைத்துவத்தின் மீது நம்பிக்கை வைத்தீர்கள். நான் உங்கள் விசுவாசத்தின் மீது நம்பிக்கை வைத்தேன். நாம் அனைவருமாக சேர்ந்து பேராற்றல் வாய்ந்த தேவ சாம்ராஜ்யத்திற்கு துணிந்து சவால் விட்டோம். ஒரு கையளவு ஆட்களை கொண்டு ஏற்றத்தாழ்வு, பிராமணத்துவம், அடக்குமுறை, அர்த்தமற்ற சடங்குகள் ஆகியவற்றுக்கு எதிராக ஒரு தாக்குதலை துவக்கினோம். உங்களுடைய வியர்வையையும் இரத்தத்தையும் கொண்டு இன்று நம்மை சுற்றி நாம் பார்க்கின்ற அனைத்தையும் நாம் உருவாக்கினோம். இந்த முத்துத்தீவிலிருந்து விந்திய மலையின் அடிவாரம் வரை அசுர கொடியை மிக உயரமாக பறக்க செய்தோம். நம் மக்கள் செழிப்படைந்தனர். நாம் அற்புதமான நகரங்களை உருவாக்கினோம். அறிவியலிலும் கலையிலும் கலாச்சாரத்திலும் பெரும் முன்னேற்றத்தை கண்டோம். நமது மாபெரும் கோவில்கள் சிவனின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றின. தானிய களஞ்சியங்கள் அசுரர்களின் கடும் உழைப்பிற்கான பலன்களால் நிரம்பி வழிந்தன. நாம் அறிவு கோவில்களை கட்டினோம். ஒவ்வொரு அசுரனும் கல்வி அறிவு பெற்றிருந்ததை நாம் உறுதி செய்தோம். நமது மருத்துவமனைகள் நோயுற்றவர்களை கவனித்து கொண்டன. நாம் சாலைகளையும் கால்வாய்களையும் உருவாக்கினோம். உலகிலேயே மிக பணக்கார சாம்ராஜ்யம் நம்முடையதுதான் என்று இப்போது நம்மால் உறுதியாக பிரகடனம் செய்ய முடியும் என்று கூறி சற்று நிறுத்தினேன். ஹர ஹர மகாதேவா, ராவணனுக்கு வெற்றி ஆகிய முழக்கங்கள் எல்லா பக்கங்களில் இருந்தும் எழுந்தன. ஆனாலும் நாம் முன்னோக்கி தொடர்ந்து நடைபோட்ட நேரத்தில் நாம் சில தவறுகளை செய்தோம். பண்டை காலத்தை சேர்ந்த நமது மாபெரும் தலைவர்கள் மிகுந்த வலியோடு நடந்து சென்ற நல்லொழுக்க பாதையிலிருந்து நாம் விலகிவிட்டோம். நாம் எண்ணத்தின் தூய்மையை இழந்து விட்டோம். வாழ்வின் எளிமையை தொலைத்து விட்டோம். தேவர்களைப் போலவே சிலர் சிறப்புரிமை பெற்றவர்கள் என்று நாம் நினைக்க துவங்கினோம். அந்த சிறப்புரிமை நமது திறன்கள் மற்றும் தகுதியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை அதை நியாயப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் பேராற்றல் வாய்ந்த அசுர கரங்களால் தோற்கடிக்கப்பட்ட தேவ நாகரிகம் அதை நாகரிகம் என்று அழைக்க முடியுமா? மெல்ல மெல்ல நம் மனங்களுக்குள் ஊடுருவி அவற்றில் விஷத்தை ஏற்றிவிட்டது. தேவர்களைப் போலவே செயல்கள் அல்லது சிந்தனைகளின் அடிப்படையில் அன்றி பிறப்பின் அடிப்படையில் சில மனிதர்களை நாம் தெய்வீகமானவர்களாக கருத துவங்கினோம். சிலர் தூய்மையானவர்கள், மற்றவர்கள் தூய்மையற்றவர்கள் என்று பார்க்க துவங்கினோம். உங்களுடைய தலைவன் என்ற முறையில் சாதி அமைப்பு முறையின் தீய எண்ணங்கள் நம் சமுதாயத்திற்குள் ஊடுருவிக் கொண்டிருந்ததை நான் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் நான் என் பெருமையை தம்பட்டம் அடித்துக் கொள்வதில் மும்முரமாக இருந்துவிட்டேன். கூட்டத்தினர் வேதனை குரல்களை எழுப்பினர். நல்ல மதிப்பீடுகளை நானே மறந்துவிட்டபோது சமுதாயத்தை நான் ஏன் குறை கூற வேண்டும்? பிராமணர்கள் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பயனுள்ள அனைத்தையும் அவர்கள் உங்களிடமிருந்து அபகரித்து கொண்டு உங்களில் பெரும்பாலானவர்களை படுகொலியில் தள்ளிவிட்டனர். ஒரு தலைவன் என்ற முறையில் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாமல் நான் தோற்று போய்விட்டேன். ஏனெனில் நம்பிக்கை துரோகியான எனது சகோதரன் விபீஷணன் பிராமணர்களுடனும் விஷ்ணுவுடனும் சகவாசம் வைத்துக்கொள்ள நான் அனுமதித்து விட்டேன். பிறப்பால் நான் பாதி பிராமணன் என்பதால் நான் உங்களை விட மேலானவன் என்று பெருமிதம் கொண்டிருந்தேன் என்று கூற எனக்கு அவமானமாக இருக்கிறது. என்னுடைய வெள்ளை தோல் குறித்து நான் இரகசியமாக கர்வம் கொண்டிருந்தேன். கருப்பு தோல் அசிங்கமானது, தீயது என்று நான் கருதினேன். என் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தம் விருப்பம் போல வந்ததை கண்ட கூட்டத்தினர் கவனமாக காது கொடுத்து கேட்டனர். இன்று நமது நாகரிகம் நாற்சந்தியில் நிற்கிறது. நான் இப்போது உங்கள் பேரரசனாகவோ அல்லது
அலங்காரத்துடன் கூடிய இராட்சசனாகவோ உங்கள் முன்னால் நிற்கவில்லை. மாறாக ஓர் எளிய மனிதனாக, ஒரு சக அசுரனாக திறந்த மனதுடன் தான் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் பாவம் செய்துள்ளேன், ஏனெனில் நான் கடவுள் அல்ல. உங்களைப் போல நானும் ஒரு மனிதன்தான். நான் செய்துள்ள தவறுகளுக்காக வருந்தி உங்கள் முன்னால் நிற்கிறேன். என் தலைமைத்துவத்தின் மீது நீங்கள் வைத்துள்ள எளிய நம்பிக்கைக்கு முன்னால் நான் பணிந்து நிற்கிறேன். இந்த கனமான சுமையை தாங்குவதற்கான வலிமையை சிவன் எனக்கு தர வேண்டும் என்று நான் அவனிடம் பிரார்த்திக்கிறேன். இந்த யுத்தம் பலர் நினைப்பதைப் போல தேவ இளவரசனான ராமனின் மனைவி சீதையை பற்றியதோ, அல்லது உங்களுடைய வயதான அரசன் இன்னொருவனின் மனைவியின் மீது கொண்ட காமவெறியை பற்றியதோ அல்ல. ராமனின் சகோதரனான லட்சுமணனின் கைகளால் என் சகோதரி சூர்பனைக்கு நேர்ந்த அவமானத்திற்கு பழி வாங்குவதற்காக தொடரப்படுகின்ற ஒரு யுத்தம் அல்ல இது என்று கூறி நான் சற்று நிறுத்தினேன். திடீரென்று வார்த்தைகள் வற்றி போயின. கூட்டம் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தது. எனதருமை அசுர நண்பர்களே, சீதை என் மகள். கூட்டத்தினரிடமிருந்து ஒரு பெரும் கர்ஜனை எழுந்தது. அது அடங்குவதற்காக நான் காத்திருந்தேன். நண்பகல் சூரியன் ஈவு இரக்கமின்றி வாட்டியது. என் ஆற்றலையும் என் மூளையையும் உறிஞ்சியது. என் முகத்தின் கீழாக வியர்வை ஆறாக வழிந்தோடி கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கான கருப்பு முகங்கள் கீழே ஒளிர்ந்தன. கோபமும் குழப்பமும் உற்சாகமும் ஒரு சேர அக்கூட்டம் தள்ளாடியது. நான் திரும்பி என் மந்திரிகளை எதிர்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் சீதையை பற்றி அவர்கள் அறிந்திருந்தனர் என்று நான் சந்தேகித்தேன். இப்போது அவர்களை எதிர்கொள்வதற்கான துணிச்சல் எனக்கு இருக்கவில்லை. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு அசுர நாகரிகத்தின் எதிர்காலத்தை பற்றி இக்கூட்டத்தினரிடையே உரையாற்றி அவர்களை திக்குமுக்காட செய்ய வேண்டும் என்று நான் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் இப்போது அந்த வார்த்தைகள் ஓடிச் சென்று ஒளிந்து கொண்டிருந்தன. கைப்பிடி சுவரின் மீது சாய்ந்து என்னை நிலைப்படுத்தி கொண்டு நான் காத்திருந்தேன். இந்த நேரத்தில் அக்கூட்டத்தினர் ஆபத்தானவர்களாக மாறக்கூடும் என்பதை நான் அறிந்திருந்தேன். மன சோர்வும் களைப்பும் என்னை வாட்டின. அன்னை சீதாதேவிக்கு வெற்றி, அசுர இளவரசிக்கு வெற்றி என்ற ஒரு குரல் ஒரு மூலையிலிருந்து எழுந்தது. அங்கு ஒரு கனத்த மௌனம் நிலவியது. சத்தம் அந்த திசையை நோக்கி பல தலைகள் ஆச்சரியத்தோடு திரும்பின. யார் அதை கூறியிருந்தது என்று பார்ப்பதற்காக சூரிய ஒளியில் நான் என் கண்களை சுருக்கி கொண்டு பார்த்தேன். பத்ரனா? தசைகள் சுருங்கி போயிருந்த ஒரு வயதான மனிதன் ஒரு கம்பத்தின் மீது சாய்ந்து நின்றதை என்னால் பார்க்க முடிந்தது. அவனுக்கு பக்கத்தில் ஒரு கருப்பான திடகாத்திரமான இளைஞன் நின்றான். ஆனால் அது யாரென்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. அந்த வயதான மனிதன் மீண்டும் ஒரு முறை அன்னை சீதாதேவிக்கு வெற்றி என்று கத்தினான். இப்போது அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் சீதைக்கும் ராவணனுக்கும் வெற்றி முழக்கங்களை முழங்கின. அமைதி அடைந்திருந்த செண்டைகள் காட்டுத்தனமான அசுர இசையை பெரும் சத்தத்தோடு இசைக்கத் துவங்கின. கூட்டத்தினர் ஆடி பாடியவாறு தங்களுக்கு பின்னால் ஒரு புழுதி வலையை உருவாக்கிவிட்டு ஒரு மிக பெரிய பாம்பைப் போல என் அரண்மனையிலிருந்து வளைந்து நெளிந்து வெளியேறினர். போர் முழக்கம் அடங்கியவுடன் நான் என் மந்திரிகளிடம் திரும்பி, நாம் இங்கேயே தங்கியிருந்து சண்டையிடப் போகிறோம். இதுதான் என் முடிவு என்று கூறினேன். பிரஹஸ்தனை தவிர எல்லோரும் குனிந்து வணங்கினர். நான் உற்சாகத்தோடு என் அறைக்கு திரும்பிய போது பிரஹஸ்தனின் கண்கள் கண்ணாடி போல பளிச்சிட்டதை என்னால் பார்க்க முடிந்தது. நான் அவனை நிமிர்ந்து பார்த்தேன். எனக்கு புரியாத விதத்தில் அவன் தன் தலையை ஆட்டினான். என் குடிமக்கள் என் உடலில் ஏற்றியிருந்த சூடு தணிந்து வெகுநேரம் ஆன பிறகு நான் எனது குளுமையான இருண்ட அறையில் மக்களிடையே அதிகரித்து கொண்டிருந்த பீதியை தணிக்குமாறு சிவனிடம் பிரார்த்தித்தேன். பேரழிவுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஈரமான கனத்த காற்றில் இலங்கையின் மீது ஒரு படலமாக படர்ந்திருந்தது. அதை என்னால் முகர்ந்து பார்க்க முடிந்தது. பிரஹஸ்தன் வழக்கம் போல சரியாகத்தான் கூறியிருந்தான் போலும். ஆனாலும் ராமனின் கொடூரமான குரங்கு படையினரிடம் என் மக்களை கைவிட்டுவிட்டு ஓடுவதற்கு பதிலாக எல்லாவற்றையும் இழந்துவிட்டு மரணம் எய்த நான் தயாராக இருந்தேன்.
சண்டையிலிருந்து பின்வாங்குவதுதான் இப்போதைக்கு அறிவான நடவடிக்கை என்பதை நான் அறிந்திருந்தாலும் கூட அளவுக்கு அதிகமான என் கர்வம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. நான் இங்கேயே தங்கி எனது பாதி படையினரை கொண்டு எதிரியுடன் சண்டையிடுவேன். என் மக்களுக்கு நான் அதையாவது செய்தாக வேண்டும். என் அறிவிற்கும் என் இதயத்திற்கும் இடையே நடைபெற்ற போராட்டத்திற்குள் நான் சிக்கி தடுமாறி கொண்டிருந்த அந்த தனிமையான வேளையில் இந்தியாவின் தலைவிதியும் அசுர சாம்ராஜ்யத்தின் தலைவிதியும் கோடிக்கணக்கான கருப்பர்களின் தலைவிதியும் என்றென்றைக்குமாக தீர்மானிக்கப்பட்டது. என் அறிவு கூறியதை நான் கேட்டிருந்தால் அந்த தலைவிதி வேறு விதமாக அமைந்திருக்கும். ஆனால் நான் எப்போதுமே உணர்ச்சி வசப்பட்ட ஒரு ஜீவனாக இருந்தேன். நான் ராவணனைப் போல வாழ்ந்திருந்தேன். ராவணனைப் போலவே இறப்பேன். கச்சிதமான மனிதனும் கடவுளுமான ராமனாக ஆவது எனது நோக்கமாக இருக்கவில்லை. என் நாட்டில் கடவுள்களுக்கு ஒருபோதும் பஞ்சம் இருக்கவில்லை. என் நாட்டில் மனிதர்களின் எண்ணிக்கைதான் குறைவாக இருந்தது. நூலின் அடுத்த அத்தியாயம் 47. அதர்ம யுத்தம். நான் பத்ரன் பேசுகிறேன். அசுர இளவரசிக்காக நான் உரக்க குரல் கொடுத்தேன். ஓர் ஆட்சியாளனுக்காவது உண்மையை ஒப்புக்கொள்வதற்கான நேர்மை இருந்தது. அதற்கு பிறகு கூட்டத்தினரின் மனநிலை மாறியது. யாருக்கு தெரியும், ராவணனை அன்று நான் காப்பாற்றி இருக்கக்கூடும். அரண்மனையை விட்டு வெளியேறிய கூட்டத்தினரை நான் பின்தொடர்ந்து சென்றேன். ஆனால் என் குடிலுக்கு திரும்ப நடந்து செல்வதற்கு எனக்கு மிகவும் களைப்பாக இருந்தது. எனவே ஒரு பட்டுக்கடையின் வாசலில் நடைபாதையில் நான் தூங்கினேன். இன்னும் பலரும் நடைபாதைகளில் தூங்கினர். எந்த நேரத்திலும் யுத்தம் தொடங்கக்கூடிய சூழ்நிலை நிலவியதால் மக்கள் நடைபாதைகளில் உறங்கியதை காவலர்கள் அவ்வளவாக கண்டுகொள்ளவில்லை. திடீரென்று நள்ளிரவில் சந்தையை நோக்கி நெருப்பு அம்புகள் எரியப்பட்டன. போர் ஒரு பெருத்த சத்தத்துடன் துவங்கியிருந்தது. சந்தை எங்கும் நெருப்பு பற்றியது. கடற்கரையிலிருந்து ஒரு சில 100 அடிகள் தள்ளி நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருந்த வருணனின் கப்பல்களில் இருந்து அந்த அம்புகள் எரியப்பட்டிருந்தன. சீறி பாய்ந்து வந்த அம்புகள் பொருட்களை தாக்கின, மக்களை துளைத்தன, வைக்கோல் கூரைகளின் மீது விழுந்து அவற்றை கபலீகரம் செய்தன. மை இருட்டு வானம் ஆயிரக்கணக்கான செந்நிற தீ நாக்குகளால் ஒளியூட்டப்பட்டது. பருவ மழையைப் போல இலங்கையின் மீது மரண மழை பொழிந்து கொண்டிருந்ததைக் கண்டு அந்த தீ நாக்குகள் கோர தாண்டவமாடியது போல இருந்தது. நான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்காமல் இருந்திருந்தால் வருணன் தனது முன்னாள் நண்பர்களுக்கு வழங்கி கொண்டிருந்த கண்கொள்ளா காட்சியை நின்று ரசித்திருப்பேன். மக்கள் வெளியே ஓடி வந்தனர். அலறல்கள் வானத்தின் ஊடாக ஒலித்தன. சதைகள் எரிந்தன. வீடுகள் நெருப்புக்கு இரையாயின. அடர்த்தியான கரும்புகை மேல் நோக்கி சுழன்றது. அது நரகத்தில் இருப்பதைப் போல இருந்தது. முதல் முறையாக ஒரு யுத்தத்தை ஒரு வீரனாக எதிர்கொள்வதற்கு பதிலாக ஒரு சாதாரண மனிதனாக நான் எதிர்கொண்டேன். யுத்த களத்தை விட இங்கு உயிர் பிழைத்திருப்பதற்கு அதிக துணிச்சல் தேவைப்பட்டதை நான் கண்டேன். யுத்த களத்தில் எதிரி யாரென்பதாவது எங்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் இங்கு எரிந்தபடி கீழே விழுந்த உத்தரங்கள், பதுங்கியிருந்து தாக்கிய வீரர்கள், மூச்சு திணறல் ஏற்படுத்திய அடர்த்தியான கரும்புகை, நெருப்பு அம்புகள், சாதாரண அம்புகள் என்று மரணம் பல்வேறு வடிவங்களில் வந்தது. இங்கு மரணம் எங்களை கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் காத்திருந்தோம். தேவர்களுக்கு நியாய உணர்வு எல்லளவு கூட இருக்கவில்லை. அவர்கள் முதலில் பொதுமக்கள் மீது நெருப்பு அம்புகளை எரிந்து கொண்டிருந்தனர். எங்களுக்கு பீதியை ஏற்படுத்தி, எங்களை பலவீனப்படுத்தி, எங்கள் தன்னம்பிக்கையை சூறையாடுவது அவர்களது நோக்கமாக இருந்தது. பொழுது விடிந்தவுடன் அவர்கள் நாங்கள் கட்டிய பாலத்தை கடந்து தங்களுடைய காலாட்படையையும் குதிரை படையையும் கொண்டு எங்களை தாக்குவார்கள். எங்கள் அரசன் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று நான் யோசித்தேன். பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் கூறிவிட்டு ஒருவேளை சுபேல மலையில் அமைந்த கோட்டையில் அவர் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடும். இந்த அரசர்களை நம்ப முடியாது. அதிகாயன் எங்கே போனான்? என் வயிற்றில் ஒரு பீதி உருவானது. தப்பி ஓடிக்கொண்டிருந்த கூட்டங்களுக்கு எதிராக நான் ஓடினேன். இடையிடையே தடுமாறி கீழே விழுந்து மீண்டும் எழுந்து பயத்தில் எலிகளைப் போல ஓடிக்கொண்டிருந்த மக்களை இடித்து தள்ளி அவர்களை மிதித்து
நான் தலை தெறிக்க ஓடினேன். அதிகாயன் எங்கே? எனக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. நான் ஒரு விளக்கு கம்பத்தின் மீது சாய்ந்து வேகமாக மூச்சு வாங்கியபடி நின்றேன். கரும் புகைகளால் வானம் இருட்டாக இருந்தது. எரிந்து கொண்டிருந்த உடல்களில் இருந்து வந்த நாற்றம் என்னை வாந்தி எடுக்க வைத்தது. அசுரப்படை எங்கே போனது? இந்த குரங்கு மனிதரிடமிருந்து எங்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் ஏன் எதுவும் செய்யாமல் இருக்கிறார்கள் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். பீதி அடைந்திருந்த கூட்டத்தினரிடையே ஆதரவில்லாதது போன்ற ஓர் உணர்வும் எங்கள் ஆட்சியாளர்கள் குறித்து வெறுப்பும் நிலவியது. அவர்களுடைய பயத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. என் கேள்விகளுக்கு விடையளிப்பது போல ஒரு குதிரைப்படை கரும்புகையின் ஊடாக திடீரென்று தோன்றியது. தப்பி ஓடிக்கொண்டிருந்த மக்களில் சிலர் நின்று திரும்பி பார்த்தனர். ஆனால் குதிரைப்படையினர் நிற்காமல் அக்கூட்டத்தின் ஊடாக வேகமாக சென்றதில் சிலர் மிதிப்பட்டனர். பலர் வேறு பக்கமாக தூக்கி எறியப்பட்டனர். குதிரைப்படையினர் தங்களது வாள்களை சுழற்றியும் சாட்டைகளை வீசியும் தங்களுக்கு வழி ஏற்படுத்தியும் வேகமாக சென்றனர். அடக்கடவுளே, இது ராமனின் குதிரைப்படை என்று நான் நினைத்தேன். ஆனால் அப்போது வஜ்ரதம்ஸ்டன் அப்படையினரை முன் நின்று வழிநடத்தி சென்றதை நான் கண்டேன். அது அசுர குதிரைப்படை. குரங்கு மனிதர்களை எதிர்கொள்வதற்காக அது விரைந்து கொண்டிருந்தது. சாலையில் மக்கள் இறந்தோ அல்லது காயப்பட்டோ கிடந்தனர். ராமனின் அம்புகள் மற்றும் ராவணனின் அம்புகள் குறித்து பயந்தவாறே நான் அரண்மனையை நோக்கி நடந்தேன். மக்களின் கருகிய உடல்களும் விலங்குகளின் கருகிய உடல்களும் எல்லா இடங்களிலும் சிதறி கிடந்தன. ஒரு சில 100 அடிகளுக்குப் பிறகு வானம் சிறிது தெளிவடைந்தது. சிறிதளவு நல்ல காற்றை சுவாசிப்பதற்காக நான் சற்று நின்றேன். அரண்மனையில் கனத்த அமைதி நிலவியது. கடற்கரையிலிருந்து அரண்மனை வெகு தூரத்தில் இருந்ததால் வருணனின் நெருப்பு அம்புகளால் அரண்மனையை அடைய முடியவில்லை. எனவே இப்போதைக்கு அரசன் தன் குடிமக்களைப் போலன்றி பாதுகாப்பாக இருந்தார். நான் கடலை நோக்கி பார்த்தேன். வருணனின் கப்பல்கள் அலைகளின் மீது மென்மையாக தவழ்ந்து கொண்டிருந்தன. ஆயுதங்களை தாங்கிய ஆயிரக்கணக்கான வீரர்கள் சந்தையை நோக்கியும் குடியிருப்பு பகுதிகளை நோக்கியும் நெருப்பு அம்புகளை எய்து கொண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. முக்கிய வீதியிலிருந்து ஒரு சில அடிகள் தூரத்தில் இருந்த ஒரு சிறிய குன்றின் மீது நான் ஏறி நின்றேன். கடலுக்குள் நீண்டிருந்த அந்த குன்றின் மீதிருந்து என்னால் நன்றாக பார்க்க முடிந்தது. ராமனின் பாலம் கிட்டத்தட்ட நிறைவடைந்திருந்தது. யானைகளும் குதிரைகளும் கப்பல்களில் இருந்து தரையிறக்கப்பட்டன. வீரர்களும் அவற்றிலிருந்து இறங்கினர். ஒரு நீண்ட காலாட்படை இலங்கையை நோக்கி வரத் துவங்கியது. விஷ்ணுவின் சங்கு சினத்தை தாங்கிய தேவ கொடிகள் பறந்து கொண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. செழிப்பான அசுர தலைநகரை முதலாக பார்த்த அந்த காட்டுமிராண்டி படையினரிடம் அதிகரித்து கொண்டிருந்த உற்சாகத்தையும் என்னால் உணர முடிந்தது. வெள்ளை மணலை கொண்ட எங்களுடைய அழகான கடற்கரையில் வஜ்ரதம்ஸ்டனின் குதிரைப்படை விரைந்து வந்து கொண்டிருந்த குரங்கு மனிதர்களுடன் மோதியதை நான் கண்டேன். ஒரு சில நாட்களுக்கு முன்பு வரை அந்த வெள்ளை மணல்களில் காதலர்கள் கைகோர்த்து உலவிக் கொண்டிருந்தனர். தாய்மார்கள் தங்கள் மழலைகள் எடுத்து வைத்த சிறிய அடிகளை கண்டு களித்திருந்தனர். வாழ்க்கை மிகவும் அழகாக இருந்திருந்த அதே மணல்களில் இப்போது மரணம் கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. அருகிலிருந்த குன்றிலிருந்து அசுரப்படை எரிந்திருந்த ஒரு மிகப்பெரிய பாறாங்கல் தனது இலக்கை தாக்கியது. அடுத்து இன்னொன்று பறந்து வந்து தன் இலக்கை தாக்கியது. இப்படி அடுத்தடுத்து வந்த பாறாங்கற்கள் இறுதியில் ஒரு கப்பலை மூழ்கடித்தன. அசுரப்படையினரிடமிருந்து ஒரு பெரும் ஆர்ப்பரிப்பு எழுந்தது. கோட்டை கதவு திறக்கப்பட்டு மீதமிருந்த அசுர காலாட்படையும் குதிரைப்படையும் ஆயுதங்கள் தாங்கிய ஆயிரக்கணக்கான ஆண்களும் ஹரஹர மகாதேவா என்று முழங்கியபடி முன்னோக்கி விரைந்தனர். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். அது ஓர் அருமையான நாளாக இருந்தது. அடர் நீல வானத்தை பிரதிபலித்தபடி கடல் ஒரு கண்ணாடி தாள் போல் பறந்து விரிந்து கிடந்தது. என்னை சுற்றி தும்பிகள் பறந்து கொண்டிருந்தன. மலர்கள் மலர்ந்து கொண்டிருந்தன. இரத்தத்தின் வாடையையும் மரணத்தின் வாடையையும் எப்படியாவது என்னால் தடுத்து நிறுத்த முடிந்தால் பூமியின் புத்துணர்ச்சி ஊட்டிய வாசனையையும் பனித்துளியின் மணத்தையும் நான் நுகர்ந்திருப்பேன்.
அப்போது திடீரென்று எல்லாம் எனக்கு தெளிவாக புரிந்தது. மனிதர்களின் அற்பமான தேடல்கள் குறித்து இவ்வுலகம் எந்த அக்கறையும் காட்டவில்லை. ராமன் வெற்றி பெற்றாலும் சரி அல்லது ராவணன் வெற்றி பெற்றாலும் சரி, இந்த உலகத்திற்கு அதை பற்றி கவலை இருக்கவில்லை. ஒரு சிறுத்தையிடம் மாட்டிக்கொண்டு மரணத்தின் விளிம்பில் நிற்கும் ஒரு மானின் மீது எப்படி அதற்கு அக்கறை இருக்கவில்லையோ, அதுபோலவே அசுரர்களின் பரிதாப நிலை குறித்தும் அது அக்கறையற்றதாக இருந்தது. மக்களின் இரத்தத்தாலும் விலங்குகளின் இரத்தத்தாலும் நிலம் ஈரமாக இருந்ததை அது கண்டுகொள்ளவில்லை. ஒவ்வொரு கணமும் எங்கோ ஓரிடத்தில் யாரோ ஒருவன் கொல்லப்பட்டு கொண்டிருந்தான், அல்லது ஏதோ ஒன்று கொல்லப்பட்டு கொண்டிருந்தது. அது ஒரு யுத்த களத்தில் ஓர் எதிரியின் வேலையாகவோ, அல்லது பலிகடாக்களை தேடி அடுத்தவனின் வீட்டிற்குள் நுழைந்திருந்த ஒரு கொலையாளியின் கைவண்ணமாகவோ, அல்லது பசியோடு இருந்த ஒரு புலியின் வேலையாகவோ இருந்திருக்கக்கூடும். அல்லது அது ஒரு சாலை விபத்தின் மூலமாகவோ, அல்லது கடவுள்களின் இரத்த வெறியை தணிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு பலியாலோ இருக்கக்கூடும். வன்முறை மட்டுமே உலகை ஆண்டது. அவ்வப்போது சிறிது இடைவெளி கொடுத்து அது இன்னும் அதிக முரட்டுத்தனத்தோடு தாக்கியது. ஆனால் இவை எதுவும் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பது விசித்திரமான விஷயம். கௌரவம், பெருமை, இனம், தோலின் நிறம், ஒழுக்க நெறிகள், பாரம்பரியங்கள், வெற்றிகள், தோல்விகள் ஆகியவற்றை பற்றிய பேச்சு அனைத்தும் ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அற்பமானவையாகவே இருந்தன. ஆனால் ஏதோ ஒன்று என்னுள் துடித்தது. அது பயமா, நம்பிக்கையா, பழி வாங்குவதற்கான தாகமா? இந்த எண்ணங்கள் ஏற்படுத்திய அதீத களைப்பும் அவையெல்லாம் அர்த்தமற்றவையாக இருந்ததும் எனக்கு தலை வேதனையை ஏற்படுத்தின. கட்டுப்படுத்தப்பட முடியாத உணர்ச்சிகளுக்கு இடையே எங்கோ ஓரிடத்தில் வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள நான் துடியாய் துடித்தேன். ஆனால் அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை என்பதுதான் அதற்கான ஒரே பதில் என்பதை வெகு காலத்திற்கு பிறகே நான் உணர்ந்தேன். ஆனால் அதற்குள் மிகவும் தாமதமாகி இருந்தது. நான் களைப்போடு அரண்மனையை நோக்கி நடந்தேன். பயங்கரமான யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த கடற்கரையிலிருந்து அலறல்களும் கத்தல்களும் எனக்கு கேட்டன. பெரும் புழுதி வானத்தை நோக்கி சுழன்றது. நான் என் குதிங்கால்களில் நின்று அதிகாயனை தேடினேன். என் மகன் எங்கே? அவன் தானே வலிய போய் தனது மரணத்தை தேடிக்கொள்வதற்கு முன்பாக நான் அவனை கண்டுபிடித்தாக வேண்டும். நான் என் வீட்டிற்கு சென்று என் மனைவி மாலாவை பார்க்க விரும்பினேன். பிறகு ஒருவேளை என்னால் அதிகாயனை கண்டுபிடிக்க முடிந்தால் இந்த மடத்தனத்தை துறந்துவிட்டு ராமன்களும் ராவணன்களும் வசித்த இந்த பைத்தியக்கார உலகிலிருந்து தப்பித்து செல்வதற்கு நான் அவனை எப்படியாவது சம்மதிக்க வைப்பேன். அவன் எங்கே போனான்? அல்லது அவன் ஏற்கனவே கடற்கரையில் இறந்து கிடந்தானா? கனத்த கால்களுடன் அரண்மனையை நோக்கி என்னை நான் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றேன். ராவணனின் அரண்மனை மேலெழுந்து கொண்டிருந்த புழுதி மேகத்திற்கு பின்னால் ஒளிந்திருந்தது. கதவுகள் மூடப்பட்டிருந்தன. காவலாளிகள் பதற்றமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தனர். எனக்கு மூச்சு வாங்கியது. நான் சற்று நேரம் நின்று என்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டேன். என்னுடைய முட்டாள் மகனையும் இந்த யுத்தத்தை துவக்கியிருந்த மூடர்களையும் நான் சபித்தேன். இந்த யுத்தம் விரைவில் முடிய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்தேன். இலங்கைக்குள் அத்துமீறி நுழைந்திருந்த ராமனை சிறைப்பிடித்து அவனை தூக்கில் தொங்கவிட நான் விரும்பியிருப்பேன். அதற்காக ராவணனை நான் நேசித்தேன் என்று அர்த்தமாகிவிடாது. ஆனால் ராவணனின் ஆட்சி பொறுத்து கொள்ளத்தக்க ஒன்றாக இருந்தது. இருந்தாலும் அந்த வஞ்சகமான தேவ இளவரசனுக்கு இணையாக ராவணனால் போட்டியிட்டு வெல்ல முடியுமா? சூரியன் என் முதுகை சுட்டெரித்தது. அதன் கதிர்களில் இருந்து என் கண்களை பாதுகாத்து கொள்வதற்காக முடிச்சுகளுடன் கூடிய என் விரல்களை என் கண்களின் மேலாக வைத்துக்கொண்டு அதிகாயனை தேடி அரண்மனையின் மேல் மாடங்களின் மீது என் கண்களை மேயவிட்டேன். அரண்மனை காலியாக இருந்தது போல தோன்றியது. பிறகு நான் என் கண்களை சுருக்கி கொண்டு லேசாக இருட்டாக இருந்த அந்த அரண்மனையை மீண்டும் பார்த்தபோது அசுர பேரரசரின் உயரமான உருவம் ஒரு மேல் மாடத்தில் தனியாக நின்று கொண்டிருந்ததை கண்டேன். அவர் எந்த உணர்ச்சியும் இன்றி கடற்கரையை வெறித்து பார்த்தபடி நின்றார். தனக்காகவும் தன் மக்களுக்காகவும்
தான் கட்டி எழுப்பியிருந்த ஒரு பெருமை மிகு வாழ்க்கை தன்னை சுற்றிலும் சுக்கு நூறாக நொறுங்கிக் கொண்டிருந்ததை அவர் பார்த்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவரது முகத்தில் எந்த உணர்ச்சியும் தென்படவில்லை. அவர் பெருமிதத்தோடு நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தார். அவரது நரைத்த தலைமுடி காற்றில் பறக்க அவர் தெய்வீகமாக காட்சியளித்தார். நான் என்னையும் அறியாமல் அவரை பணிந்து வணங்கினேன். அப்போது அவர் என்னை நோக்கி திரும்பினார். எங்கள் இருவரின் கண்களும் சந்தித்து கொண்டன. பிறகு அவர் என்னை பார்த்து தலையசைத்த போது என் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. எங்களுடைய இளமை பருவத்தில் தேவர்களின் கோட்டைகளை அவர் தகர்த்தெறிந்த போது அவரது அணியில் அவருக்கு பக்கத்துணையாக இருந்த இந்த ஏழை சேவகனை, பத்ரனை அவர் நினைவில் வைத்திருந்தார். ஒரு காவலாளி என்னை நோக்கி வந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். பேரரசர் தனது மேல் மாடத்திலிருந்து காணாமல் போயிருந்தார். அரண்மனைக்குள் நுழையுமாறு அந்த காவலாளி எனக்கு உத்தரவிட்டான். ராவணனின் அரண்மனையின் பொற்கதவுகள் வழியாக நான் அடியெடுத்து வைத்து அந்த அரண்மனையின் அழகை நான் பருகிக் கொண்டிருந்த போது நான் வேகமாக விலக்கி தள்ளப்பட்டேன். நான் என் எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு முன்பு ஒரு குதிரை வண்டி மிக வேகமாக என்னை கடந்து சென்றது. அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைக்கப்பட்ட தலையுடன் ஒரு தொய்வான உருவத்தை அதில் நான் கண்டபோது நான் முணுமுணுத்து கொண்டிருந்த சாபங்கள் நின்றன. அந்த வண்டி திரும்பிய போது அந்த முகத்தை பார்த்தேன். அது வஜ்ரதம்ஷ்டன். அந்த குரங்கு மனிதர்கள் அவனை பின்னால் இருந்து தாக்கினர் என்று ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் ஒரு வீரன் விளக்கி கொண்டிருந்தான். இது நெறிமுறைகள் எதுவுமில்லாத ஒரு மோசமான யுத்தமாக இருந்தது. நான் அந்த இடத்தை விட்டு அகன்று அதிகாயனை தேடி அரண்மனைக்குள் ஓடினேன். நூலின் அடுத்த அத்தியாயம் 48. ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள்தான். நான் ராவணன் பேசுகிறேன். அன்றைய நாள் வெற்றிகரமானதாக முடிந்தது. வஜ்ரதம்ஷ்டனுக்கு பிறகு படையின் பொறுப்பை நான் ருத்ராகனிடம் ஒப்படைத்திருந்தேன். அவனும் சுமாலியும் பிரஹஸ்தனும் சேர்ந்து அன்றைய நாளை காப்பாற்றினர். சுமாலியும் பிரஹஸ்தனும் கட்டுமரங்களில் சென்று அற்புதமாக போரிட்டு ராமனின் படையை மறித்தனர். ராமனின் குரங்கு மனிதர்கள் பன்றிகளைப் போல வெட்டி சாய்க்கப்பட்டனர். பிரஹஸ்தனும் வருணனின் கப்பல்களில் 3ஐ கைப்பற்றினான். இனிவரும் நாட்களில் இது எங்களுக்கு பெரும் சாதகமாக அமையக்கூடும். அரண்மனை கதவுகளுக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த வஜ்ரனின் உயிரற்ற உடலுக்கு பலர் இறுதி மரியாதை செலுத்தினர். அவன் உயிரோடு இருந்தபோது அவனை கண்டு அஞ்சி நடுங்கிய மக்கள் உயிரிழந்து கிடந்த அந்த அசுர தளபதியை பார்க்க பெருந்திரளாக வந்தனர். அவனது தனிப்பட்ட துணிச்சலையும் எதை பற்றியும் கவலைப்படாத அவனது மனப்போக்கையும் அவனது அளவுக்கதிகமான தலை கணத்தையும் நான் வெறுத்தேன். பிராமண புரட்சியை அவன் அடக்கி ஒடுக்கியிருந்த விதம் மிகவும் இழிவானதாக இருந்தது. நிலையற்ற அந்த நேரங்களில் அவன் கட்டவிழ்த்து விட்டிருந்த கொடுங்கோன்மை அசுரர்களின் அடையாள சின்னமான தர்மத்தையும் பரிவையும் என்றென்றைக்குமாக கரைப்படுத்தி இருந்தது. ஆனால் வஜ்ரதம்ஷ்டனை போன்றவர்களின் தோள்களின் மீதுதான் நான் என் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருந்தேன். எந்த தயக்கமும் இன்றி அடுத்தவரின் உயிரை பறித்த கொடூரத்தில் மகிழ்ச்சி கொண்ட அவனை போன்றவர்கள் மட்டும் எனக்கு வாய்க்காமல் போயிருந்தால் இந்த சாம்ராஜ்யம் அரை சாதியினரான அரை வயிறு நிரம்பிய ஓர் ஏழை அசுர சிறுவனின் வெறும் கனவாக மட்டுமே இருந்திருக்கும். நான் என் மந்திரிகளோடும் உறவினர்களோடும் வெளியே வந்தபோது இறந்து போன தளபதியை பார்க்க வந்திருந்த கூட்டத்தினர் கலைந்து போயினர். எனது பிரதான வீரனின் உயிரற்ற உடலின் முன்பு நான் குனிந்த தலையோடு நின்றேன். அவனது மனைவி மற்றும் மகளின் லேசான அழுகையொலி அங்கு நிலவிய அசௌகரியமான அமைதியில் என் காதுகளில் விழுந்தது. நான் அவனது சடலத்தின் குளிர்ந்த பாதங்களை தொட்டபோது என் கைகள் நடுங்கியதை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எல்லாவற்றையும் மன்னிக்கின்ற சிவனிடம் நான் பிரார்த்தனை செய்தேன். தனது மக்கள் தாங்கள் இழந்த பெருமையை மீண்டும் அடைய வேண்டும் என்பதற்காக சாத்தியமிருந்த அனைத்து மாபெரும் குற்றங்களையும் புரிந்திருந்த இந்த மனிதனின் ஆன்மாவிற்காக நான் பிரார்த்தனை செய்தேன். இறந்தவர்களின் சடலங்கள் தெருக்களில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. தங்களுடைய படை தளபதியுடன் சேர்த்து கொல்லப்பட்டிருந்த கீழ்நிலை வீரர்களும் கொண்டு வரப்பட்டனர். செந்நிற சூரியன் தன்னை கடலுக்குள் மூழ்கடித்து கொண்டபோது
ராமனின் படையினரிடமிருந்து தங்களது தாய் திருநாட்டை காப்பதற்காக தங்களது இன்னுயிர்களை கொடுத்திருந்த எனது வீரர்களின் சிதைகளில் இருந்து அடர்த்தியான கரும்புகை எழுந்தது. கடலின் குறுக்கே ஜலசந்தியின் எதிர்முனையில் எதிரி படையினரின் சிதைகள் எரிந்து கொண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. ஆனால் கொல்லப்பட்டிருந்த எங்களது வீரர்களின் உறவினர்களின் ஒட்டுமொத்த வருத்தமும் எங்கள் முகாமை நிரப்பிய பொதுவான மகிழ்ச்சியை விட மேலோங்கி இருந்தது. எங்களை விட அதிக பலம் பொருந்திய தேவர்களை நாங்கள் சமாளித்திருந்தோம். அவர்களால் மறக்க முடியாத அளவுக்கு நாங்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருந்தோம். அந்த காட்டு மிராண்டிகள் என் மகனை என்னிடம் விட்டுவிட்டு இங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தேன். எனது வயதான காலத்தில் ஓர் அர்த்தமற்ற போரில் பல நல்ல மனிதர்களை பலி கொடுப்பதற்கு என் மனம் இடமளிக்கவில்லை. தேவர்கள் குறித்து நான் கொண்டிருந்த பகைமை உணர்வு நீர்த்துப்போய் நெடுங்காலம் ஆகியிருந்தது. கௌரவம், பழி, போர், படையெடுப்புகள், இன மேன்மைத்துவம் போன்ற இளம் பருவ விருப்பங்களை கடந்து நான் பக்குவம் அடைந்திருந்தேன். தேவர்களும் அசுரர்களும் வாழ இடமளிக்கும் அளவுக்கு இந்த உலகம் போதுமான அளவு பறந்து விரிந்து இருந்தது. ராமன் என் மகளை என்னிடம் விட்டுவிட்டு சென்றால் போதும். அவன் அவளை ஒருபோதும் நல்லவிதமாக நடத்தி இருக்கவில்லை. இனியும் அவன் ஒருபோதும் அவ்வாறு செய்யப்போவதில்லை. அது அவனது இரத்தத்தில் ஊறிப்போயிருந்தது. பெண்களை புழுக்களைப் போல நடத்துவதற்கு அவன் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தான். ராமனும் லட்சுமணனும் ஒரு வினோதமான ஜோடியாக இருந்தனர். தான் ஒருபோதும் விரும்பியிராத தனது மனைவிக்காக ஒரு யுத்தத்தை தொடங்கி ஆயிரக்கணக்கான மக்களை பலி கொடுக்க ஒருவன் தயாராக இருந்தான். இன்னொருவன் 14 ஆண்டுகளாக தனது மனைவியை தனது அரண்மனையில் தவிக்க விட்டுவிட்டு தன் அண்ணனோடு காடுகளில் அடைந்து கொண்டிருந்தான். சிதை நெருப்புகள் மெல்ல மெல்ல அணைந்து முடிந்து பொதுமக்களும் அங்கிருந்து கலைந்து சென்ற பிறகு நான் என் அறையை நோக்கி நடந்தேன். 3/4 பாகம் வெளியே தெரிந்த நிலவு இலங்கையின் மீது ஒரு மாயாஜாலமான வெள்ளி நிற ஒளியை படர செய்தது. கடல் அமைதியாக இருந்தது. ஒரு மென்மையான காற்று தென்னை மரங்களை அசைய வைத்தது. அந்த தென்னை மரங்களின் மெல்லிய வெள்ளி நிற இலைகள் நில ஒளியை தமது விளிம்புகளில் பிடித்து மணலின் மீது அழகான வடிவங்களை ஏற்படுத்தின. சமீபத்தில் விதவைகளான பெண்களையும் அனாதைகளான குழந்தைகளையும் விட்டுவிட்டு பார்த்தால் அது ஓர் அழகான இரவாக இருந்தது. போரின் கொடூரத்தை பற்றி நான் சிந்திக்க விரும்பவில்லை. என் தலையில் ராகங்கள் உருவாகி கொண்டிருந்தன. நான் என் அறைக்குள் நுழைந்தபோது எனது ருத்ர வீணையின் கம்பிகளின் மீது நில ஒளி பிரதிபலித்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். நான் அந்த வீணையை வாசித்து நெடுங்காலம் ஆகியிருந்தது. இந்த குறிப்பிட்ட இசைக்கருவி இமயமலையின் அடிவாரத்திலிருந்து எனக்கு கிடைத்தது. அந்த பயணத்தின் போது நாங்கள் அனைவரும் ஒரு பனி சரிவின் கீழே புதைக்கப்பட்டிருந்தோம். மாபெரும் மலைகளின் கம்பீரமும் என் அன்புக்குரிய கடவுளான சிவனின் உறைவிடமும் எனக்கு பிரமிப்பூட்டி என்னை திக்குமுக்காட வைத்திருந்தன. மரணத்தின் விளிம்பு வரை சென்றுவிட்டு வந்த அனுபவமும் அதைத் தொடர்ந்து ஓர் உழவனின் குடிசையில் தங்கி நலம் பெற்றதும் அடக்கத்தை பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்தது. இமயமலையின் அடிவாரத்தில் தொலைவிலிருந்த அந்த கிராமத்தில் நான் வாழ்வின் அழகை பற்றி கற்றேன். என்னுள் இருந்த இசை கலைஞனை கண்டறிந்தேன். ருத்ர வீணையின் ஒளி துவக்கத்தில் என் காதுகளுக்கு எரிச்சலூட்டியது. ஆனால் மெல்ல மெல்ல அது என் கற்பனையை கவர்ந்தது. இலங்கைக்கு திரும்புவதற்காக நான் என் விமானத்தில் ஏறுவதற்குள் வீணை வாசிப்பதில் நான் கை தேர்ந்தவனாக ஆகியிருந்தேன். அந்த நேரத்திலிருந்து இசையின் மீது எனக்கு ஆழ்ந்த விருப்பம் ஏற்பட்டது. அசுரர்களின் இசை கருவியான செண்டை, மிருதங்கம், மிளவு, உடுக்கை, மத்தளம் போன்றவற்றையும் மயங்க வைக்கும் புல்லாங்குழலின் காந்தர்வ இசையையும் நான் முயற்சித்து பார்த்தேன். பல கலைகளில் நேர்த்தியான அறிவு பெற்றவன் என்று நான் புகழ் பெற்றிருந்ததால் நாடு நெடுகிலும் இருந்தும் அதற்கு அப்பால் இருந்தும் பல கலைஞர்கள் என்னை தேடி வந்தனர். ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்துவதிலிருந்த மன அழுத்தங்களையும் இறுக்கங்களையும் மறந்துவிட்டு எனது இசை கலைஞர்களின் தாளங்களிலும் ராகங்களிலும் மனம் மயங்கி எனது சுறுசுறுப்பான விரல்கள் எனது ருத்ர வீணையின் தந்திகளை வருடியதிலிருந்து
தவழ்ந்து வந்த இசையில் மெய்மறந்து இலங்கையின் பூங்காக்களில் பல மாயாஜாலமான இரவுகளை நான் கழித்திருந்தேன். இன்றும் அதே போன்ற ஒரு மாயாஜாலமான இரவுதான். வளைவு நெளிவுகளுடன் பாந்தமாக இருந்த எனது ருத்ர வீணையின் உடலை தழுவுவதற்கான தூண்டுதல் என்னுள் பொங்கியது. ஒரு காதலன் தன் காதலியை தொட்டு தூக்குவதைப் போலவே நான் என் வீணையை எடுத்து அதை என் மடிமீது வைத்தேன். பிறகு நான் எனது யுத்தத்தை மறந்தேன். ராமனையும் அவனது குரங்கு மனிதர்களையும் மறந்தேன். போரில் இறந்தவர்களையும் இன்னும் உயிரோடு இறந்தவர்களையும் மறந்தேன். ஏன், என்னையே நான் மறந்தேன். எந்த கவலையுமின்றி, எந்த குறிக்கோளும் இன்றி, எந்த வேர்களும் இன்றி, எந்த சுமையும் இன்றி காற்றில் சுகமாக மிதந்து கொண்டிருந்த ஓர் இறகைப் போல நான் ஆனேன். நான் இந்த பூமியோடும் பிணைக்கப்பட்டிருக்கவில்லை, அந்த வானத்தோடும் பிணைக்கப்பட்டிருக்கவில்லை. நான் நானாக மட்டுமே இருந்தேன். என் அன்பு மனைவி மண்டோதரி என் அருகில் வந்தமர்ந்து தனது அழகான முகத்தை எனது தோளின் மீது வைத்து என்னை மென்மையாக தொட்டதை கூட நான் உணரவில்லை. அசுரர்களின் தற்காலிக வெற்றியை கொண்டாடும் விதத்தில் கீழே இருந்த தோட்டத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த கேளிக்கை விருந்து குறித்த பிரக்ஞை கூட எனக்கு இருக்கவில்லை. அரசே, என் மகன் எங்கே என்ற குரல் என் மயக்கத்திலிருந்து என்னை விடுவித்து யுத்தம் மற்றும் மரணம் குறித்த யதார்த்தத்திற்கு என்னை அழைத்து வந்தது. நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.